கொடுத்தாரு. 50 ரூபா வாங்கினாங்க. இந்த பூ மார்க்கெட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. புடவை அதோட நான் தான் சொல்லணுன்னேன். புடவை அதோட அழகுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா புடவை அழகாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா அவங்களோட புடவை வந்து அழகாக இருக்குது, ஆனால் வந்து இன்னும் காஸ்ட்லியாக கட்டினா நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு காஸ்ட்லி எல்லாம் முக்கியம் இல்லைங்க. எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும். நான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு மட்டும்தான் நம்மளுக்கு புடவை தவிர மற்றபடி நம்ம அழகுக்கு கட்டுறது இல்லை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என் புடவை பார்த்தீங்கன்னா 500ரூபாக்குள்ளே தான் இருக்குமே தவிர 1000 ரூபா அது மாதிரி இன்ன வரையும் ஒரு புடவை கூட நான் எடுத்தது இல்லை. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் நிறைய பேருக்கு அக்கா வீட்டு வருமானம் எப்படிக்கா அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் நகையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு தான் எங்கள் வீட்டு வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வேலைக்கு போகிறாரு எங்கள் வீட்டுக்காரு. நம்ம நகை மூட்டணும், நகை மூட்டினா தான் அதுக்கப்புறம் தான் எந்த இதாக இருந்தாலும் இல்லாமல் எல்லாத்தையும் வச்சு தான் வீட்டுக்காரங்க எல்லாம் பண்ணோம். நம்ம அது மூட்டுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் இருக்கார். கடவுளை நம்புகிற தவிர மற்றபடி யாருமே இல்லை. எங்கள் வீட்லேயும் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்லேயும் வந்து அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டோம். எங்களுக்கு 18 வருஷம் 19 வருஷம் ஆக போது கல்யாணம் பண்ணி. இன்ன வரையும் எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு நாங்கள் ஒரு தடவை கூட போனதில்லை. அதனால தான் சொல்கிறேன் நான். எங்கள் வீட்டுக்கு தான் வருவார் எங்கள் வீட்டுக்காரு. அதனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் போவோம். அங்கே போனால் ஒரு வாரம் அப்படி தங்கியிருந்துட்டு தான் வருவோம். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அங்கே இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு வருஷம் இருந்து நான் கஷ்டப்பட்டதை வச்சு தான் சொல்கிறேன். அம்மா வீடாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வீடு மாதிரி வரவே வராது. ஒருத்தவங்க கேட்பாங்க பாருங்க கேள்வி. ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, மறந்து வச்சுட்டு. அதனால் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 விளக்கு ஏற்றுறோம், கல்யாணம் பண்ணியிருக்க பேச ஆரம்பித்தோன்னே, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், அப்போ தான் அது எல்லாமே கேட்கணுன்னு எனக்கு ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன் நான். கண்டிப்பாக உங்களால தான் முடியும். உங்கள் சப்போர்ட்டு மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பாக இது பண்ணுவோம். எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணிகிட்டே பார்க்கலாம். புடவை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த புடவை வந்து 350 ரூபா. இது மொத்தமாக நாங்கள் எடுத்தோம். 250 ரூபான்னு போட்டு 5 புடவை எடுத்து கொடுத்தாங்க அவங்கள. அப்படி தான் எடுத்தோம் நாங்கள். பாருங்கள் எந்த புடவையில் அழகாக இருக்குன்னு. நான் ஒரு 4-5 புடவை தான் போட்டிருப்பேன் நான். ஒரு எல்லோ கலர் புடவை, இந்த புடவை, அப்புறம் வந்து ஒரு காப்பி கலரும் எல்லோவும் கலந்தது, இந்த ப்ளூ கலர், ஒரு ஒயிட் கலர், ஒரு அந்த ஒயிட் கலரில் கருப்பு இது. அந்த புடவை தான் நான் வீடியோ நிறைய போட்டிருப்பேன். அதில் தான் நிறையா இருக்கும் புடவை. எந்த புடவை அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒயிட் புடவை மட்டும் ஒருத்தங்க, ஒயிட் கலரும் அந்த பிளாக்கும் சேர்ந்தது வந்து ஒருத்தங்க இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் வாங்கிட்டேன். எப்போவுமே